அக்ஷர் பட்டேல் கேஷவ் மகாராஜா 4-6 அடித்தோடனே கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸு கொந்தளிச்சுது. கேஷவ் மகாராஜா தான் ஃபைட் பண்ண பிடிக்குமே, சண்டைக்கு இழுத்தாரு, மேலே போட்டார், தூக்கி அடித்தார், பாலு காற்றுல இருந்தது, பாலு கீழே டெம்பா பாமா இருந்தார், பிடிச்சாரு. அப்போ கேஷவ் மகாராஜ் டெம்பா பாமாவும் சேர்ந்து சைலன்ஸ் பண்ணாங்க. கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸில் இந்தியன் கிரிக்கெட் ரசிகரோட தொண்டையை பிடிச்சாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா அந்த கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸில் ஃபேமஸ் அண்ட் ஹிஸ்டாரிக் விக்ட்ரியை இங்கே பெற்றுருக்குறாங்க. இந்தியன்ஸ் எங்கே தப்பு பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இந்தியா லீடில் இருந்தாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்லையும் சவுத் ஆஃப்ரிக்காவை இந்தியா போட்டுருவாங்க அப்படிங்கிற நிலைமை தான். சில இடங்களில் அந்த பேட்டில் அப்படிங்கிறது கிரியேட் ஆகி இருந்தது. KL ராகுல் வர்சஸ் கேஷவ் மகாராஜ், அதுக்கப்புறம் ஹார்மர் வர்சஸ் வாஷிங்டன் சுந்தர், மார்க்கோ ஆன்சர் வர்சஸ் ஜெய்ஸ்வால், இந்த மாதிரியான சின்ன சின்ன பேட்டில்ஸில் சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ் வின் பண்ணாங்க. இந்த மாதிரியான பேட்டில்ஸ்களுக்கு அகேன்ஸ்டாக இந்தியன்ஸ் எதிர் தாக்குதல் நடத்தவும் தவறினாங்க. இந்தியா அந்த மேட்சை தோக்கிறதுக்கான காரணம் இந்த மாதிரியான பேட்டில்ஸ்களில் இந்தியா ஜெயிக்க தவறினதை தான் நான் சொல்லுவேன். அதாவது சவுத் ஆஃப்ரிக்கா 10 விக்கெட் எடுக்கணுங்கிறத தாண்டி பேட்டில்ஸை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்தாங்க. ஜெயிச்சாங்க. இந்தியன் டீமுக்கு அந்த போர் செய்கிற குணம் இல்லை. இது சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ரொம்ப அட்வான்டேஜாக போச்சு. எஸ்பெஷலி செகண்ட் இன்னிங்ஸ் பட் வந்திருந்த ஒரு 40,000 ரசிகர்களுக்கு மேலே ஏமாத்துறாங்க. அண்ட் இந்த டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஸ் இங்கே வராங்க அப்படிங்கிறதுக்கான அறிகுறியே இல்லாத அளவுக்கு பஸ் முழுக்க IPL ரிட்டர்ன்ஸ் பக்கம் இருந்துச்சு. IPL ரிட்டர்ன்ஸும் முடிஞ்சது. இங்கே கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸில் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் மாடர்ன் டே டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒன்று நடந்திருக்குது. என்னன்னா டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஹோம் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. ஹோம் அட்வான்டேஜ் ஹோம் டீமுக்கு பெருசாக உதவவே மாட்டுது. அது அவங்களுக்கு அகேன்ஸ்டாக தான் முடியுது. இப்போ எந்த டீம் ஆனாலும் அவங்க ஹோமுக்கு போய் பீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலமை தான் இருந்துகிட்டு இருக்கு. ரசிகர்களே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, முக்கியம் தான் IPL ரிட்டர்ன்ஸ் எல்லாம் முக்கியம் தான். பட் டெஸ்ட் தோல்வி அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா 5 நாள் மட்டும் அவங்க ஃபைட் பண்ணல. 5 நாளைக்கு முன்னாடி அதுக்கான ப்ரிப்ரேஷன் கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளாக அதுக்கான ப்ரிப்ரேஷனில் இருந்து அப்புறம் 5 நாள் டெஸ்ட் மேட்ச் ஆடி அங்கே தோக்குறாங்க. அப்படிங்கும்போது அது ரொம்ப பெருசு. அதை விட ஹோமில் தோக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப மோசம். ஸோ நீங்கள் IPL வச்சுக்கலாம், இல்லை வேறு T20யோ ODIயோ எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அது எல்லாமே ஆடம்பரம். டெஸ்ட் வின் அண்ட் ஹோம் டெஸ்ட் வின் அத்தியாவசியம். இப்போ வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஸ் இந்தியாவுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்த கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸில் அவங்க ஜெயிச்சதுனால. அடுத்தது நவம்பர் 22 கவுஹாத்தியில் 2வது டெஸ்ட் மேட்ச். 1999 ஹென்சி குரேனியாவோட அதுவும் வேறு மாதிரியான ஒரு டீம். இப்போ பாம்பேலையும் பெங்களூர்லையும் டெஸ்ட் மேட்ச்சை வின் பண்ணி சீரீஸ் வின் பண்ணாங்க. இந்த டெம்பா பாமாவோட வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஸ் இங்கே 2-0 இந்தியாவை ஜெயிப்பாங்களா, இல்லை இந்தியா திரும்ப கம்பேக் கொடுத்து 1-1 ஈக்குவல் பண்ணுவாங்களா? கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸ் எப்பயும் புரட்சிகரமான ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு, நல்ல ஒரு ஸ்போர்ட்டிங் விக்கெட், நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்குது. அடுத்தது உங்களை நான் கவுஹாத்தியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் கிரிக்கானஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி காத்துருங்க. மட்டும் இல்லாமல் சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக உங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.